கொல்லிமலை. அங்க இருக்கக்கூடிய குள்ள மனிதர்கள் தங்கம், மாசி பெரியனசாமி நிறைய ரகசியங்களை பத்தி பார்த்தோம். ஆனா இது வரைக்கும் யாருக்குமே தெரியாது, வரலாற்று பக்கங்கள்ல கூட மறைக்கப்பட்ட ஒரு விசித்திரமான இனம் இன்னைக்கும் கொல்லிமலையில வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வீடியோல அதை பத்தி பார்க்கலாம். கொல்லிமலை பார்ட் 8. கொல்லிமலையோட அடிவார பகுதியிலிருந்து காட்டுக்குள்ள பல கிலோமீட்டர் உள்ள போனா வால்காரன் சந்து அப்படிங்கிற ஒரு இருண்ட பள்ளத்தாக்கு வரும். இந்த ஒரு இடத்துல நிறைய இருண்ட ரகசியங்களும் புதைக்கப்பட்டிருக்கு. இந்த ஒரு பள்ளத்தாக்கு கிட்ட மனுஷ உடம்பும் நீளமான குரங்கு வாழும் கொண்ட வால்காரர்கள் அப்படின்னு அழைக்கப்படுற ஒரு வினோதமான மனித இனம் பல 100 வருஷமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இந்த ஒரு மனுஷ இனத்துக்கு அசுர பலம் இருக்கான். மரத்துக்கு மரம் மின்னல் வேகத்துல தாவி காட்டுக்குள்ள தனியா வரக்கூடிய நபர்களை விரட்டி அடிக்கிறதா இவங்களோட வேலையா. மனுஷ உடம்பு நீளமான குரங்கு வாழும் கொண்ட இந்த வால்காரர்கள் இந்த ஒரு பர்டிகுலர் லொகேஷன்ல வாழ்றதுக்கு பின்னாடி ஒரு காவல் கதையும் இருக்கு. கொல்லிமலையில வாழ்ந்த சித்தர்கள் விசித்திரமான மூலிகைகளையும் சாகாவர ரகசியங்களையும் அங்க இருக்கக்கூடிய ஏதோ ஒரு குகைக்குள்ள ரகசியமா பூட்டி வச்சிருக்கதா சொல்லப்படுது. அந்த மூலிகை ரகசியங்களை ஒரு சாதாரண மனுஷன் திருடிடக்கூடாதுங்கிறதுக்காக அதை பாதுகாக்கக்கூடிய காவல் மிருகமா வால்காரர்கள் வாழ்றதா சொல்லப்படுது. அமாவாசை இரவுகள்ல இந்த ஒரு பள்ளத்தாக்குல இருந்து மனுஷங்க கத்தக்கூடிய சத்தமும் வாளால பாறையில அடிக்கக்கூடிய சத்தமும் ரொம்ப தெளிவா கேட்கும்னு சொல்லப்படுது. இதெல்லாம் வெறும் பொய் ப்ரோ, இப்படி ஒண்ணு கிடையாது அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா கொல்லிமலையோட மிஸ்ட்ரி இந்த ஒரு இடத்தோட முடியல. அது ரொம்பவே பெருசு. தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. பார்ட் 9 சீக்கிரமே அப்லோட் பண்றேன். மறக்காம நம்மளை ஃபாலோ பண்ணிக்கங்க.